அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நம்ம சிம்பா இங்கே இருக்கான். டைகர் என்னன்னு தெரில, உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரில, ஒரு மாதிரி டல்லாக இருக்கான். பிஸ்கெட் போட்டாலும் சாப்பிட மாட்டேங்கிறான், வெறும் தண்ணியாக உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். டாக்டரை வர சொல்லணும், டாக்டர் வர சொல்லி அது என்னென்னு பார்க்கணும். அதுக்குள்ளே கீழே அவங்க என்னன்னு தெரில, ஒரே கத்தமாக இருக்குது. ஸோ ப்ரௌனி, டாமி ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்கே பப்பரப்பான்னு படுத்து கிடக்குறாங்க. ஹே ப்ரௌனி, என்ன பண்ணுறீங்க? போங்க. ஏன் சேவை கற்றுக்கிட்டு கிடக்குது. இந்த கோழி குஞ்சுலாம் வெளியே வரலன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எல்லாம் பக்காவாக உள்ளாரே போட்டு அடைச்சாச்சு. யாரும் முட்டை போட உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து இவ போய் அங்கே நிற்கிறா. சார் போய் அங்கே நிற்கிறாரு. யார் போடுறது அங்கே பார்த்தீங்களா? யாருன்னா இன்னொரு ப்ரௌன் கலர் கொடி இருந்துச்சு பார்த்தீங்களா? யாவை இவ தான் அங்கே போய் போடுறா முட்டையை. ஓகே, ஒருத்தி கண்டுபிடிச்சாச்சு, ரெண்டு பேர்த்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ரெண்டு ப்ரௌனுமே வந்து முட்டைக்கு வந்துருச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே விடலாமா? கொஞ்ச நேரம் இந்த குஞ்சு எப்படி இருக்கு? அவள் தான் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. நேற்று எல்லாம் கிளியர் பண்ணி விட்டேன். மறுபடியும் அந்த லைட்டாக அதில் வந்து ஒட்டுது. இங்கே யாரும் முட்டை போட்டிருக்காங்களா? இன்றைக்கி யாரும் முட்டை போடல. ஓகே, சரி, நம்ம முதல்ல இதை க்ளீன் பண்ணிவிட்டு, இன்றைக்கி ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி வைக்கலாம். எல்லாத்தையும் வெளியே விட்டாச்சு, வெளியே போயிடுச்சுங்க. இன்னும் அவங்க வந்து இதை ஏறி அப்படி வெளியே போகிறதுக்கு பழகலை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம்னா, லைட்டாக மேலே தூக்கினேன். இதை இப்படி பிடிச்சி அப்படி தூக்கணும்னா கீழே ஒரு கேப் வருது. அந்த கேப்பில் வந்து போயிட்டாங்க நீட்டாக. இவ நிற்கிறா பாருங்கள், ஜவான் கருப்பி. பெற்றது என்னமோ இவ, வளர்க்குறதெல்லாம் அவங்க. இவ ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கா பாருங்க. பாதுகாக்கிறது எல்லாம் அவங்க, பெற்றது இவ. என்னென்ன கூத்து பண்ணுது பாருது. கோழி தீவனம் கொஞ்சம் வாங்கி போடலான்ட்டு இருக்கேன். கோழி தீவனம் கொஞ்சம் வாங்கி போட்டு இது பண்ணுவோம். நல்லா தான் இருக்குங்க எல்லாம். கொஞ்சம் அந்த ஒரு குஞ்சுக்கு மட்டும் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா ரெடி ஆகிக்கும். யதார்த்தமாக உள்ளார வந்து லைட்டாக எட்டி பார்த்தா இங்கே யாரும் முட்டை போட்டு வச்சுருக்காங்க. அல்லா, யாரப்பே முடியல. இங்கே வருங்க. இப்போ இது ஒன்று வாத்து முட்டை, இந்த ரெண்டுமே வாத்து முட்டையா? மடி இல்லை, இது கோழி முட்டை. அப்படின்னா இது வாத்து முட்டை. இது நல்லா கோழி முட்டை, நல்லா தெரியுது பளிச்சுட்டு. இது கோழி முட்டை. அப்போ இது வாத்து முட்டை. இப்போ கோழி, ரெண்டு கோழி அங்கே போடுது. இது யார் போடுறா? குழப்பமாகவே இருக்கு. ஏவா தாண்டி வரக்குள்ள நம்மளால முடியலைங்க. இதில் யார் இன்றைக்கி முட்டை போட்டிருக்கா? ஒருவேளை இவ போய் அங்கே போட்டிருப்பாளா? அவள் போட்டு போயிட்டாளா? ஆனால் இந்த வீட்டில் வேஸ்டேஜில் இருந்துச்சு. டேய் டாமி வாங்க, அதை கொண்டு வந்து கோழிங்களுக்கு போடலான்ட்டு வந்துட்டு எதார்த்தமாக எட்டி பார்த்தா இவ போட்டு வச்சுருக்கா. இவ்வளோ உள்ளார கொண்டு போய் போட்டு வச்சா அவன் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அப்பா
ஏய் டாமி வாங்க. கோழிங்களுக்கு வேஸ்ட்டை போட்டால் இவன் வந்துட்டு இருக்கான் லட்டி ஃபுல். அப்பா வச்சுக்க. கோழி குஞ்சுங்களா அங்கிட்டு இருக்கு. டாமி வாங்க. ஸோ 2 3 எங்கேயோ கீழே இறக்கி விட்டு போட்டு வந்துருச்சுங்க. கீழே போயிருக்க மாட்டேன் தெரியுது. 1 2 3 இருக்குது. இன்னும் 2 காணாம வரேன். என்ன பண்ணியிருந்துருக்குன்னா கீழே போயிருக்க மாட்டேன் தெரியுது. இவனுங்க ஒன்று வட 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 ஆய் போய்ட்டு போய்ட்டு போய் போ. போனோம் போ. இது எப்படி மேலே கூட்டிகிட்டு வருது? வாத்து போகுது. வாத்து கூட வந்துடுமா? எங்கே இருக்குது? ஏதாச்சும் ஒரு கோழி பிடிச்சி கீழே துரத்திடணும். ஏய் இங்கே 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 அடி. சிம்பாக்கு அடியை பார்த்தீங்களா? அடி போட்டுச்சு ஒரு அடி. போடி இங்கே போ 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 போய் அவங்க கூட்டிகிட்டு வா. போடா. சிம்பாக்கு சரியான அடிங்க. ஒரு அடி நறுக்குன்னு விழுந்துச்சு. வாங்க யாருன்னு என்ன பார்க்க மாட்டோம். அடி பிரித்து போடுறா. கீழே தள்ளி விட்டோம்னா அவங்க 2ஐயும் கூட்டிகிட்டு வந்துடும். யாரை துரத்துறது? எல்லாம் போய் புதற்குள்ள உட்காந்துருக்கு. குஞ்சுங்க வேற இருக்கா? இன்னத்தடா திண்ட மேலே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்துருச்சுங்க. வந்துருச்சு தானாகவே வந்துருச்சு. அழகாக வலிக்கு விட்டு கொடுத்து ஒன்று வருது. இன்னொன்று காணா 2 வந்துருச்சு. அப்பாடா. சிம்பா அடி வாங்கினது தான் அப்படியே போய் ஒரு ஓரமாக நின்றுட்டான். என்ன ஒரு அடிங்கிறீங்க நறுக்கிட்டு கருப்பி அதெல்லாம் பார்க்க மாட்டா. பாரபட்சமே பார்க்குறது இல்லை. அடி பொழந்து கட்டிடா. ஒரு வழியாக அப்படியே பொறுமையாக எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளார விட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி குடிக்கிட்டோங்க. எல்லாம் தண்ணி ஏன்னா இப்போ வாத்து அங்கிட்டு இருக்கு. வாத்து உள்ளார வர முடியாது. இந்த இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ இந்த இது இருக்குல்ல, இங்கே ஒரு கேப் மாதிரி ஒரு சின்ன கல் வச்சு மேலே தூக்கி வச்சுருக்கேன். இந்த கேப்புக்குள்ளார அதுங்க போயிட்டு வந்துருக்கு. கோழி குஞ்சுங்க பெருசு வெளியே வந்தாலும் குஞ்சுங்க அந்த வழியே வந்துடுது. ஸோ அதனால் தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டுமாச்சு உள்ளார வந்துட்டு போட்டு நேரம் வரைக்கும் இந்த சிம்பா வந்து இந்த குப்பையை போட்டு கிளறுன்னு கிளறிக்கிட்டு இருந்துச்சு. பிடிச்சி அவனை துரத்தி விடுவோம். நம்பால் பார்த்தீங்களா, அவங்க ஜோடி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க. கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல இறை இருக்குது எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி போட்டு அழகாக வழி காமிச்சிட்ருக்கு. இங்கே உள்ளார பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இங்கே உள்ளார இருக்காங்க. பொறிக்கோழி எல்லா குஞ்சுகளையும் கூட்டிகிட்டு போய் உள்ளார வச்சுக்கிட்டு உக்காந்துக்குச்சு ஜம்முன்ட்டு. யாரும் வெளில வர மாட்டேங்கிறாங்க. நாய் அங்கே இருந்துச்சுன்னா யாரும் பக்கத்துலேயே வர மாட்டேங்கிறாங்க. நாய் போனால் தான் இங்கே வரையும் வாத்துலேருந்து எல்லாம் வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி சீக்கிரம் கொண்டு வந்து கட்டியாச்சு எல்லாத்தையும் உள்ளார. மழை வேறு வர மாதிரி இருக்கா, பட்டு பட்டுன்னு கொண்டு வந்தாச்சு.
காலையிலேருந்து அந்த தண்ணி எவ்வளோ நல்லா இருந்துச்சு. வாத்துங்க வந்தாலே ஐய போட்டு நாஸ்தி பண்ணிடுது. அவள் தான் முட்டை போடுறான். கீழே குண்டி தூக்கிட்டு இருக்கா, அவள் தான் முட்டை போடுறான். இது 2 ஆண் வாத்து. ஒன்றும் 2 பொட்டை வாத்து வாங்கி விட்டோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது பாட்டுக்கு முட்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் பிள்ளைங்களுக்கு. அதில் ஏய் நீ இங்கே வெளில இருக்க, வா வா வா. நவுறா நவுறா, அடி நவுறே. எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. அவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 பேர். அவங்க 2 பேரும் பாருங்கள், அவங்க 2 பேரும் மட்டும் உள்ளே இருக்காங்க. சேவை கூட உள்ளார வந்துட்டான். அவங்க 2 பேரையும் கவனிக்கவே இல்லை. அப்படி யாராச்சும் ஒருத்தவங்க கடைசி நேரத்தில் வேலையை கட்டிடுறாங்க. நானும் இந்த ஆட்டு புளிக்கு ஒழுங்கான குளியை போடுங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்களே. போங்கடி போங்கடி. அக்காலும் தங்கச்சியும் மாதிரி இருந்துக்கிட்டு வா 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 வா. அவ கூட போயிட்டா இப்போ இதுவே நிற்கிறான். ஒரு வழியாக வந்துட்டாங்க 2 பேரும், எல்லோரும் வந்துட்டாங்க. போ 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 போ. அப்பாடி அவ்வளோதான். அந்த வாத்து தான் முட்டை போடுது பார்த்தீங்களா. அதோட பின் உறுப்பு மட்டும் எவ்வளோ கீழே இருக்குது பார்த்தீங்களா. இது முட்டை போடுற வாத்து. இன்னொரு 2 பொட்டை வாத்து வாங்கி விட்டோம்னா நல்லாயிருக்கும். வாங்க அடுத்த தடவை போனோம்னா ஒரு 4-5 பொட்டை வாத்து வாங்கி விட்டோம்னா அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு கிடக்கும். அது என்ன யாரையும் எந்த டிஸ்டர்பன்ஸையும் பண்ணுறதில்ல. அப்பப்போ முட்டை போட்டுக்கிட்டே இருக்குது. முட்டை போடுறப்ப இப்போ வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு முட்டையாச்சுல. ஆடு இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்களா கோழி குஞ்சுல இல்லை. இந்த ஆட்டு செடிக்குள்ளார எதுவும் மிதிச்சு போட போதுடி. வாடி இங்கிட்ட கூட்டிகிட்டு வாடி. ஆடு எதுவும் மிதிச்சு போடாமல் இருந்துச்சுன்னா சரி.